அனைவருக்கும் வணக்கம். மீனத்தில் உச்சமடைந்த சுக்கிரன் அதிர்ஷ்டம் மற்றும் ஜாக்பாட் பெறும் 3 ராசிகள் அப்படிங்கிற தலைப்பில் இந்த பதிவில் அந்த 3 ராசிக்காரவங்கள் யார், அவங்களுக்கு எந்தெந்த மாதிரியான வழிகள் எல்லாம் பணம் பொருள் செல்வாக்கியம் கிடைக்கும், அவங்க எந்தெந்த வழியிலெல்லாம் உயர்நிலைக்கு சென்று அடைவார்கள் அப்படிங்கிறத பற்றி ஒரு தெளிவான விளக்கத்தோட பொதுவான பலனாக நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம். நவ கிரகங்களில் ஆடம்பர நாயகன் என்று சொல்லக்கூடிய கிரகம் சுக்கிர பகவான். ஒருவருக்கு திருமண பந்தம் சிறப்பாக அமைய வேண்டும், பொருளாதார முன்னேற்றம் சிறப்பாக இருக்க வேண்டும் அப்படி என்றால் அந்த ஜாதகத்தில் சுக்கிரன் சிறப்பாக இருக்க வேண்டும். அப்போ ஆட்சி, உச்சம், நட்பு அப்படிங்கிற நிலையில எல்லாம் இருந்துட்டால் அந்த ஜாதகருக்கு கோச்சார காலகட்டங்களில் எந்தெந்த பாவகங்களில் சுக்கிரன் இடம்பெயர்கின்றாரோ அந்த பாவகத்தின் வழியாக கிடைக்கக்கூடிய நற்பலன்களை வாரி வழங்கி கொண்டே இருப்பார். அப்போ சுக்கிர பகவான் குரு பகவானுடைய தொடர்பெல்லாம் பெற்றிருந்தால் இதை விட ரொம்ப சிறப்பு. ஏன்னா குரு பகவான் தன செல்வத்துக்கு அதிபதி, சுக்கிரன் ஆடம்பர வாழ்க்கைக்கு அதிபதி. அப்போ 2 பேரும் நேருக்கு நேர் பார்த்து கொண்டால் அந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அது மட்டும் அல்லாமல் சுக்கிரனுடைய வீட்டில் குரு பகவானோ, குரு பகவானுடைய வீட்டில் சுக்கிர பகவானோ இருந்து பரிவர்த்தனை யோகத்தில் இருந்தாலும் அந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அந்த விதத்தில் இப்போ மீனத்தில் உச்சம் பெற்ற சுக்கிரன் குருபனுடைய வீட்டில் இருக்கிறாரு, ராகுவோடு சேர்ந்து இருக்கிறார். அப்போ குரு பகவான் எங்க இருக்கிறாரு? சுக்கிரனுடைய வீட்டில் இருக்கிறார். பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கின்றார்கள் அசுரகுருவும் தேவகுருவும். மிக மிக அற்புதமான நல்ல யோக பலனை இந்த காலகட்டத்தில் இந்த ராசிக்காரர்கள் அனுபவித்தே தீர்வார்கள் அப்படிங்கிறது எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அப்போ முதற்கட்டமாக மிகுந்த யோக பலனில் இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள், அதிர்ஷ்ட வாய்ப்புகளை அள்ளி குவிக்கப் போகும் ராசிக்காரர்கள் அப்படிங்கிறது ரிஷபராசி தான். இந்த 2025ஆம் வருடத்திலிருந்து எதிர் வரக்கூடிய 2.5 ஆண்டு காலங்கள் அப்படிங்கிறது ரிஷபராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய செல்வாக்கியத்தை பெறக்கூடிய காலகட்டமாக இருக்கின்றது. அதனால தான் இன்றைக்கும் கோச்சார பலன்களில் முதன்மையாக இருக்கக்கூடிய ராசி ரிஷபராசி, நம்பர் 1 ராசி. அப்போ இந்த ரிஷபராசிக்காரவங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அதாவது பட்ட கஷ்டத்துக்கு ஒரு பலன் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் தான் கிடைக்கும். எல்லா வருஷமும் எல்லா மாதமும் கிடைச்சிக்கிட்டே இருக்காது. ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் தான் அந்த வாய்ப்புகள் கிடைக்கும். அந்த குறிப்பிட்ட காலகட்டம் தான் இந்த ஜனவரி மாதம் 29ஆம் தேதி முதல் மே மாதம் 31ஆம் தேதி வரை இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு இங்கே லாபஸ்தானத்தில் சுக்கிரன் ராகு இணைந்து மிகப்பெரிய செல்வ வளத்தை கொடுக்குற நிலைமையில் இருக்கிறாங்க. அதனால் ஜாக்பாட் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது ரிஷபராசிக்காரங்களுக்கு உண்டு. அப்படி பார்த்தால் இந்த பதிவில் ரிஷபம், கடகம், சிம்மம் இந்த 3 ராசிக்காரவங்களுக்கு எப்படி இருக்கும் இந்த சுக்கிரன் உச்சமடைந்ததால் அப்படிங்கிற பற்றி பார்க்கலாம். அப்போ ரிஷபராசிக்காரவங்களுக்கு நிச்சயமாக மன வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் சந்தோஷம், மகிழ்ச்சி, ஒருவருக்கு விட்டு கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது, உனக்காக நான் எதை வேண்டுமானாலும் செய்வேன் அப்படின்னு சொல்லி ஒருவருக்கு ஒருவர் வாக்கு கொடுத்துக்கிறது, எதிர்ப்பாளர்களுடைய சப்போர்ட்டிங் அப்படிங்கிறது நிச்சயமாக அதிகமாக கிடைக்கும். அதாவது ஆண்களாக இருந்தால் பெண்கள், பெண்களாக இருந்தால் ஆண்கள் தேவைகளை பூர்த்தி பண்ணி வைப்பாங்க. எதிர்பாராத நேரத்தில் ஒரு கைதூக்கி விடக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கும். ஒரு இக்கட்டான சூழ்நிலை ஒரு நண்பர் இருக்கிறாருன்னா தக்க தருணத்தில் இன்னொருத்தர் ஒரு பக்கபலமாக இருந்து அந்த உதவி செஞ்சு அவருக்கு ஒரு ஹெல்ப் பண்ணி அவர் மேலே தூக்கி விட்டுறக்கூடிய அமைப்பு. அப்போது இது எல்லா விதத்திலும் தான் பணம், பரிவர்த்தனை அத்தனை விஷயங்களையும் ஒரு சப்போர்ட்டிங் அப்படிங்கிறது இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு உண்டு. காதல் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். காதலில் முன்னேற்றம் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும். அப்போது இந்த சூழ்நிலையில் தான் திருமணம் கைகூடி வரக்கூடிய அமைப்பில் இருக்கும். 11ஆம் இடத்தில் சுக்கிரன் இருக்கின்ற பொழுது இங்கே என்ன நடக்கும்? அபிலாசைகள் பூர்த்தியாகும் அப்படிங்கிறது தான். நீங்கள் என்னென்னலாம் ஆசைப்பட்டு அடைய நினைச்சிங்களோ அந்த ஆசைகள் அப்படிங்கிறது பூர்த்தியாகும் அப்படிங்கிற அமைப்பு. ஒன்றுக்கும் மேற்பட்ட அதிர்ஷ்ட வாய்ப்புகளை பெறக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு உண்டு. பொதுவாகவே உங்களுக்கு சுக்கிரன் உங்கள் ஜாதக ரீதியாக அவர் உங்கள் ராசி அதிபதி, துலாத்துக்கும் அவர் தான் அதிபதி. அப்போ ராசி அதிபதி லாபஸ்தானத்தில் இருக்கிறார். அப்போ லாபந்தான சாமி, நஷ்டம் ஒன்றும் கிடையாதே, தொட்டது துலங்குமே, எடுத்த காரியங்கள் சக்ஸஸ் ஆகும் இல்லையா? நமக்கான மண்மனை யோகங்கள் சிறப்பாக அமையும், நமக்கான வாகன யோகங்கள் சிறப்பாக அமையும், உயர் வேலை வாய்ப்புகள் சிறப்பாக அமையும், இடம் விட்டு இடம் பெயர்ந்து ஒரு புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய அமைப்பெல்லாம் நமக்கு வாய்ப்புகள் ஏற்படும். அதனால் சகல விதத்திலும் ரிஷபராசி நண்பர்களுக்கு இந்த சுக்கிரன் உச்சம் பெற்ற காலம் அப்படிங்கிறது
மிகுந்த சிறப்பான பலனை கொடுக்கும். அந்த விதத்தில் நிதிநிலை சிறப்பாக இருக்கும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். பணத்தட்டுப்பாடு வராத அளவுக்கு இருக்கும். அது எப்படி பணம் உங்கள் கையில் புழங்குதுன்னே தெரியாது. நிச்சயமாக வந்தே தீரும். அப்படி ஒரு வாய்ப்புகள் எல்லாம் இந்த சுக்கிர பகவான் கொடுத்தே தீருவார். அதனால் ரிஷபராசி நண்பர்களுக்கு ஒரு 4 மாத காலங்கள் அப்படிங்கிறது மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய மாதங்களாக இருக்கும். எதிர்பாராத விதத்தில் உங்களுக்கு பண வரவு கிடைச்சே தீருங்க. அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அடுத்ததாக கடகம் ராசி நண்பர்கள். கடகம் ராசி நண்பர்களுக்கு பாக்கியஸ்தானத்தில் சுக்கிரன் ராகு இணைவு. இந்த கடகம் ராசிக்கு சுக்கிரன் லாபாதிபதி, அவரே 4ஆம் அதிபதி. அப்போ ஒரு விதத்தில் 4ஆம் இடம் சுகஸ்தானம் அப்படிங்கிறதுனால சுகபோகங்களை அனுபவித்து வாழக்கூடிய அமைப்பு சில நேரங்களில் தான் கிடைக்கும், பல நேரங்களில் கிடைக்காது. அப்போ ரொம்ப நாளாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன், ஒரு வாகனம் வாங்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன், ஒரு வீடு மாற்றம் பண்ணலாம்னு நினச்சிட்டு இருந்தேன், ஒரு வீடு கட்டுவதற்கான ஒரு அமைப்பை தேடி காத்துக்கிட்டு இருந்தேன், அது ஒரு இடம் வாங்குறதுக்கான அமைப்பை நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். இப்படியாக எல்லா விஷயத்துகளும் எதிர்பார்ப்பு, ஒரு வேலை வாய்ப்பு, உயர் பதவிக்காக காத்துக்கிட்டு இருந்தேன். இப்படியான ஒரு சுகபோகங்களும் நமக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு எப்போது அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்த நேரத்தில் இப்போ அது ஒரு தக்க தருணமாக நமக்கு அமைஞ்சிருக்குது. அப்போ கடகராசி நண்பர்களுக்கு இங்கே 4ஆம் இடத்தினுடைய அதிபதி எங்கே இருக்கிறார்? 9ஆம் இடத்துக்கு போகிறார். அப்போது 4 அப்படிங்கிறது சுகபோகங்கள், தாயாரின் மூலமாக நல்ல ஒரு ஆதரவு அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். அதே மாதிரி 11ஆம் அதிபதி அப்படிங்கிறனால அபிலாஷைகளை எல்லாம் உங்களுக்கு பூர்த்தி செய்து கொடுப்பார். அப்போது எதிர்பாராத நேரத்தில் பணவரவு அப்படிங்கிறது நமக்கு நிச்சயமாக உண்டு. எந்த சூழ்நிலையிலும் நிதிநிலை அப்படிங்கிறது பிரச்சனை இருக்காது. நிதியில் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைத்தே தீரும். அப்போ திடீர் அதிர்ஷ்டம், திடீர் யோகங்கள் அப்படிங்கிறதெல்லாம் அமையக்கூடிய அமைப்பு இருக்கும். வெளிநாடு யோகம் சிறப்பாக இருக்கும். தூரதேச பயணங்கள் மூலமாக ஆதாயம் நிச்சயமாக உண்டு. உயர் கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். திருமண வாழ்க்கை அதை விட ரொம்ப சிறப்பாக இருக்கும். உறவுகள் மூலமாக இதுவரை இருந்த சிக்கல்கள் எல்லாம் தீர்ந்து ஒரு பிணைப்புத்தன்மையோட பாச உணர்வுகளோடு இருக்கக்கூடிய அமைப்பெல்லாம் நிச்சயமாக உண்டு. தான தர்மங்கள் நிறைய பண்ணுவீங்க. ஏற்கனவே நீங்கள் செய்த புண்ணியம் தான் இன்ன வரைக்கும் உங்களை காப்பாற்றிட்டு இருக்குது. அதே மாதிரி புண்ணியம் செய்தவர்கள் என்றும் கைவிடப்பட மாட்டார்கள் அப்படிங்கிற மாதிரி நமக்கான நற்பலன் ஒரு காலகட்டத்தில் கிடைச்சே தீரும் அப்படிங்கிறதுனால அந்த அமைப்பு இப்போது தான் கடகராசி நண்பர்களுக்கும் வந்திருக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துக்கொண்டு தான் ஆக வேண்டும். அப்போ கடகராசி நண்பர்களுக்கு நீங்கள் செய்த தர்மம், நீங்கள் செய்த தானம், நீங்கள் செய்த புண்ணியம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சிறப்பான பலனை கொடுக்க இருக்கின்றதுனால கிடைக்கக்கூடிய நல்ல அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் எல்லாம் தக்க வைத்து பயன்பெறலாம். நல்ல நல்ல வாய்ப்புகள் தேடி வரும். வேலை வாய்ப்புகள் எதுக்காக இருந்தாலும் ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வந்தே தீரும். அதிர்ஷ்டத்திற்காக நாம் முயற்சி பண்ணுகின்ற பொழுது அதற்கான வாய்ப்பும் நிச்சயமாக கிடைக்கும். அப்போ ஜாக்பாட் வாய்ப்புகள் அப்படிங்கிறது இந்த நேரத்தில் கிடைக்கக்கூடிய அமைப்பு நிச்சயமாக உண்டு. அப்போ சுக்கிரன் பணம் பொருள் செல்வாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் 4 மாதங்கள் இந்த கடகராசி நண்பர்களுக்கு நிச்சயம் சிறப்பாக இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த 4 மாதங்களில் நம்ம சுதாரிச்சுக்கிறணும். கையில் பணம் இருக்குன்னு சொல்லி தாறுமாறாக செலவு பண்ணுறது, எடுக்கிறது இதெல்லாம் பண்ணக்கூடாது. ஒரு சேமிப்பை நம்ம உயர்த்திக்கிறணும் அப்படிங்கிற அமைப்பு. அப்போது பணமே இல்லையே, வேலையே இல்லையே, எப்படி கிடைக்கும்? அதாவது வாய்ப்புகள் வரும், அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அப்போ சுக்கிரன் வாய்ப்புகளை கொடுப்பார். அந்த விதத்தில் கடகராசி நண்பர்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பான காலம். அடுத்ததாக சிம்மராசி நண்பர்கள். சிம்மராசி நண்பர்களுக்கு இங்கே 8ஆம் இடத்தில் சுக்கிரன். சிம்மராசிக்கு யார் 10ஆம் அதிபதி அவர், 3ஆம் அதிபதி அவர். அப்போ 3க்கும் 10க்கு ஒரு 8ல் மறைஞ்சால் எப்படிங்க சிறப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்கலாம். நிச்சயமாக இந்த 8ஆம் இடம் அப்படிங்கிறது புதையல் ரகசியங்கள், அது மட்டும் இல்லாமல் அசையாத சொத்துக்கள் வாங்கக்கூடிய அமைப்பு. அப்போ அந்த இடத்தில் சுக்கிரன் ராகு இணைவு பெற்று இருக்க போகின்றார்கள். ஒரு 4 மாத காலங்கள் அப்படிங்கிறது இந்த இடத்தில் சுக்கிரன் பயணிக்கூடிய அமைப்பு. அப்போ 10ஆம் இடம் நஷ்டமாகமே, தொழில் ஸ்தானம் மூலமாக நஷ்டமாகமே, உயர் பதவிகளில் இருக்கக்கூடியவங்க பதவிகளை தக்க வச்சுக்கிறணும் அப்படிங்கிற அமைப்பு தான். நீங்கள் எந்த வேலையில் இருந்தாலும் சரி, அந்த வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலைக்கு நான் போகிறேன், இன்னொரு வேலை நான் தேட போகிறேன், மாற்றி அமைச்சுக்கலான்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறேன், அது மட்டும் பண்ணாதீங்க. ஏன்னா 3ஆம் அதிபதி சுக்கிரன் இடமாற்றத்தை ஏற்படுத்துவார், கட்டாயம் ஏற்படுத்துவார். அந்த வேலைக்கு போகலாம், இந்த வேலைக்கு போகலாம், அதை முயற்சி பண்ணலாம், இங்கே முயற்சி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒன்றும் சரிப்பட்டு வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி நாமளாக ஒரு மனக்குழப்பம் அடைஞ்சிட்டு நம்ம அதுக்கான முயற்சியை நம்ம பண்ணிக்கிட்டு இருப்போம். அப்போ முயற்சி ஸ்தானத்துக்கு அதிபதி 8ல் இருக்கிறார் இல்லையா? 3ஆம் இடம் உபஜயஸ்தானத்தினுடைய அதிபதி. அப்படிங்கிற போது இந்த காலகட்டத்தில் சிம்மராசி நண்பர்கள் உங்களை பொறுத்த மட்டும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை அப்படியே தக்க வச்சு பயணிச்சிருங்க. அப்படி இருந்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு 4 மாதங்களுக்கு எந்த இடத்துல இருக்கிறீங்களோ அதே இடத்துல அதிர்ஷ்ட வாய்ப்புகளை பெறுவீங்க.
ஒரு சின்ன ஒரு மனஸ்தாபத்தினால அந்த இடத்த விட்டு நம்ம போயிட்டோம் அப்படின்னு சொன்னால், போன இடத்திலும் நமக்கு சரியான ஒரு வேலை வாய்ப்பு அமையாது. அப்ப ஏதோ ஒரு விதத்தில ஒரு சின்ன சிக்கல் வந்தால், அதுக்கப்புறம் நல்ல விஷயம் நடக்கும் அப்படிங்கிறது தான். அப்ப இந்த 8ஆம் இடத்தில வந்து சுக்கிரன் இருக்கின்ற பொழுது, அவர் உச்சம் பெற்று இருக்கின்ற பொழுது, அசையாத சொத்துக்களை வாங்கக்கூடிய யோகம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்படும். அப்போ கிடைக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளை பயன்படுத்திக்கங்க. 8ஆம் இடம் புதையல் ரகசியங்களை குறிக்கக்கூடிய இடம். அப்ப சிம்மராசி நண்பர்களுக்கும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் அந்த அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைத்தே தீரும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அப்போ 10ஆம் அதிபதி 8ல் இருக்கின்ற பொழுது வேலையை மட்டுமே செய்து கொள்ளுங்கள். இருக்கின்ற எந்த தொழில் பண்றீங்களோ அந்த தொழில்ல கரெக்டா பயணிச்சு போயிருங்க. எக்ஸ்ட்ரா ஒரு பிட்டிங் போட்டு அதை அபிவிருத்தி பண்றேன் அப்படிங்கிற மட்டும் செய்ய வேணாம். அபிவிருத்திக்கு இங்கு இடமில்லை. அப்போ இருக்கிறத கரெக்டா தக்க வச்சு போயிட்டீங்கன்னு சொன்னால், சிம்மராசி நண்பர்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. உடல் ஆரோக்கியம், திருமண பந்தம், மங்கள நிகழ்வுகள் எல்லாமே கைகூடி வரக்கூடிய அமைப்பு இருக்கும். குழந்தை பாக்கியம் நிச்சயமாக கிட்டும். வியாபார தொடர்புகள் சிறப்பா இருக்கும். புதிய முதலீடுகள் அப்படிங்கிறது எப்படி? இந்த காலகட்டத்தில் பண்ண வேணாம். ஒரு 4 மாதங்கள் அப்படிங்கிறது இருக்கிறத மட்டும் தக்க வச்சுக்கலாம். அத வச்சு நீங்க மெயின்டெயின் பண்ணி போகக்கூடிய அமைப்பு. அதிர்ஷ்டத்தின் மூலயமாக திடீர் பணவரவும் நிச்சயமாக உண்டு நண்பர்களே. ஆக சுக்கிரன் மீனத்தில் உச்சம் பெறுகின்ற இந்த 4 மாத காலங்கள் அப்படிங்கிறது ரிஷபராசி நண்பர்களுக்கு நம்பர் 1 இடத்துல இருக்கிறீங்க. 2வது கட்டமாக கடகராசி, 3வது கட்டமாக சிம்மராசி நண்பர்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கும். நமக்கு வந்து கண்டக சனி நடக்குது, அஷ்டம சனி நடக்க போதே. அதாவது கெட்ட விஷயத்திலயும் ஒரு நல்ல விஷயம் நடக்கப் போகுது அப்படிங்கிறது தான் இந்த சிம்ம ராசிக்காரவங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம். அப்போ ஏதோ ஒரு கஷ்ட காலத்துல ஒரு நல்ல காலம், அந்த வாய்ப்புகள் அப்படிங்கிறது. அப்போ சிம்மராசி நண்பர்களுக்கு சந்தோஷம், மனமகிழ்வை தரக்கூடிய அமைப்பில் தான் இந்த சுக்கிரன் உங்க ராசிக்கு 8ஆம் இடத்தில் ராகுவோடு சேர்ந்து இருக்கின்றார். அதனால நல்ல வாய்ப்புகள் உங்களையும் தேடி வரும். தக்க தருணத்தில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நண்பர்களே. ஆக 3 ராசிக்காரங்களுக்கு சுக்கிரன் உச்சம் பெறுகின்ற காலம் ரொம்ப ரொம்ப சிறப்பான காலம் என்று கூறி, மற்றும் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.